எஸ் எஸ் யா ஐ திங்க் அது வந்து ரேட்டிங் பார்த்து தான் தெரியும். ஆனா இவர் வந்து நிஜமாவே பயங்கர சேலஞ்ச் இவரு. அப்படியா? நிஜமாவே என்னால் நம்ப முடியல. நிஜமாவே ஹெவி காஸ்டிங். இது வந்து நம்ம வந்து மாஸ் படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு கிளாசிக்கல் மூவி. இட் வாஸ் வெரி லைக் கண் எடுக்காம பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் மூவி. காந்தா வந்து சூப்பரான படம். ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ள போகிற மாதிரி. இட்ஸ் ரொம்ப மிக்ஸ் ஆஃப் ஜானர்ஸ். brilliant filmmaking, amazing performances by the whole cast. So கண்டிப்பா தியேட்டர்ல வந்து இந்த படம் பார்க்கணும். ஸ்டோரி இஸ் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் honestly. ரொம்ப டீடைலா சூப்பரா பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் எல்லாம் செட்ஸ் எவ்ரிதிங் ரொம்ப டைம் எடுத்து they put an investment and they've done it நல்லா தெரியுது. எஸ் எஸ் யா ஐ திங்க் அது வந்து ரேட்டிங் பார்த்து தான் தெரியும். படம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது சார். கதையை பேஸ் பண்ணி ரொம்ப நாளா நாங்க தமிழ் ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது. அப்கோர்ஸ் உலக ரசிகர்களும் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடம் அது. இந்த இடத்துல எங்களுக்கு கதையை பேஸ் பண்ணி மினிமல் கேரக்டர்ஸை வச்சு ரொம்ப அற்புதமா எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான படம். அவரு இது மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் அட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து நிஜமாவே பயங்கர சேலஞ்ச் இவரு. அவரோட நடிப்பு திறமையை முழுமையா வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கதைகளை எடுத்துக்கிட்டு மினிமல் கேரக்டர்ஸை வச்சு எல்லாருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து அற்புதமா எடுத்து முடியும். அதெல்லாம் கதை தான் சார். இப்படியெல்லாம் இன்னொருத்தரோட பர்சனல்ல இந்த அளவு வரைக்கும் யாரும் பூந்தெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. யூஸ்வலா அந்த ஒரு இனிஷியல்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு அதுல ஒரு அட்ராக்ஷன் வரதான் செய்யும். அந்த இனிஷியலை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு நல்ல கதைக்களத்தை அமைச்சிருக்காங்க. அவ்வளோதான். கண்டிப்பா சார். எல்லா நடிகரும் யூஸ்வலி எஸ்பெஷலி அந்த ஹீரோயின் சமுத்திரகனி, இவரு கூட கொஞ்சம் சினிமாட்டிக்கா பண்ணா கூட அந்த இடத்துக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனது ராணாவோட ஆக்டிங். அந்த வில்லத்தனமான ஒரு விஷயம், ஐயோ நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் அவர் ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா பார்க்கலாம் சார். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் ஃபர்ஸ்ட் அவங்க இந்த யங்கர் ஜென்ரேஷன் ரசிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும். எப்போ பார்த்தாலும் ஏஐ, சாட் ஜிபிடி, அடிதடி, ஃப்ளாஷி மூவிஸு, ஃபாஸ்ட் மூவிஸ்ன்னு பார்த்துட்டு நல்லா பொறுமையாக உட்காந்து வீட்டில் நம்ம பெரியவங்க கதை சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல கதை. கதை மட்டும் சூஸ் பண்ணுறது இல்லை சார். அதில் அவரோட பங்களிப்புலேயே அது சுமாராக எடுத்திருந்தா ஸ்டோரி லைன் எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. ஸ்டோரி டெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு இவர் எப்படி இமேஜின் பண்ணுறாருன்னு தெரியல. நிஜமாவே அதை நல்லாவே சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இட் இஸ் ஒன் மோர் ஹிட். அப்படியா? நிஜமாவே என்னால் நம்ப முடியல. நிஜமாவே ஹெவி காஸ்டிங். எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். எல்லாருக்குமே நல்லா கவனிச்சு பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்ககிட்ட கேளுங்க போய். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்ஷனா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90s ஃபிலிம்னாலுமே ஸ்லோவாவோ போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் போகாது. வாட் நெக்ஸ்ட் நமக்கு கியூரியஸாவே இருக்கணும். அப்போ ஸ்டோரியோட டிராவல் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம் இதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு. அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படம் ரொம்பவே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் டிகியோட ஆக்டிங், சமுத்திரகனோட ஆக்டிங் இதெல்லாம் சொல்லவே வேணாம். டிகியோ ஒருத்தர் இந்த படத்தை ஃபுல்லா எல்லாரோடுமே அவரே ப்ளே பண்ணிருக்கா. பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்னசென்ட் அப்படின்னு மற்ற எல்லாரும் அவரோட ரோலை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கு படம் பார்க்க. ஸோ படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து நம்ம வந்து மாஸ் படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு கிளாசிக்கல் மூவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படத்துல எல்லா எமோஷன்ஸும் கிடைக்கும். ஃபிலிம் மேக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உள்ள என்னென்ன நடக்குது பின்னாடி நடக்கும். ஸோ ஒரு சினிமாவோட நீங்க டிராவல் பண்ணா நீங்க வந்து ஒரு காமனராகவும் ரிலேட் பண்ண முடியும். அந்த சினிமா கேமராக்கு நடிக்கிறவங்க பின்னாடி அவங்க லைஃப் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவி சொல்லலாம். அந்த அவரோட அதர் பீரியாடிக்கல் ஃபிலிம்ல அவர் ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஒரு கேரக்டர் அவங்க ஸ்டோரி எடுத்து பிளே பண்ணிருக்காரு. அதுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காரு. ஆனா இது வந்து பார்க்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த அந்த கேரக்டர் மகாதேவன் அப்படி ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அந்த கேரக்டர் அவர் வாழ்ந்திருக்காரு. டு பி ஹானஸ்ட் அவர் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணார்ல இருந்து அதை எப்படி சக்சீட் பண்ணாரு, அது எங்க கொண்டு போய் விட்டுச்சு கடைசியில. அதாவது ஒரு நடிகர் நம்ம என்ன அச்சீவ் பண்ணி லைஃப்ல வச்சாலும் சில விஷயங்கள் நம்மள வந்து எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி நம்மள வச்சிருக்கோன்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த போர்ட்ரேல் காமிச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஆக்டிங் வந்து வேற லெவல். மற்ற எல்லா ஃபெயிலுமே தாண்டி இந்த ஃபிலிம் தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது படம் வந்து
ஸ்லோவா இருக்கு அதெல்லாம் தாண்டி கதை பார்க்கணும், ஒரு நல்ல ஆக்டிங் பார்க்கணும், நல்ல ஃபிலிமா ஒரு ஃபிலிம் லவ்வர்ஸா இருந்தாங்க நிஜமாலே அப்படின்னா கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆக்டிங் நிறைய நம்ம கத்துக்கிறதுக்கு பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கட்டும், ராணா அவங்கள மாதிரி ஹீரோ எல்லாமே வந்து நம்ம கியூட்டா ஆக்ஷன் சார்மிங் ரோல்ஸ் பார்த்திருப்போம். ஆனா அவங்களோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் பார்க்க வந்து இந்த படம் வந்து இட்ஸ் ரியலி குட் ஃபிலிம். இது நம்ம எங்க பார்த்தாலும் அந்த ஃபீல் கிடைக்காது, தியேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. ஹீரோயின், ஸோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த 90s ஹீரோயினோட ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அது ஒரு கியூட் சட்டில் சாஃப்ட் கேர்ள், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்க்க ஷி வாஸ் வெரி பிரிட்டி ஸ்க்ரீன்ல பார்க்க. அவங்க ரோலுமே ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்டிங்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு மூவி. கொஸ்டின்ஸ் இல்ல ஆக்சுவலி எனக்கு ஸ்டோரி லைனே தெரியல, சினாப்சிஸே தெரியல. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஐ தாட் ஓல்ட் டைம் மூவி நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா ஸ்டார்டிங்லேயே சூப்பரா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி லைக் கண் எடுக்காம பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், மஸ்ட் வாட்ச் மூவி. That was actually very nice. I like that the actors also believe in their thing and then they produce their own movies. It's very good. சமுத்திரகனி சார் ஒண்ணுமே சொல்ல முடியாது, பெஸ்ட். ராணா சாருக்கு என்னன்னா I've always seen him in serious roles. ஸோ இந்த மாதிரி குவர்க்கியா நல்லா ஃபன் மாதிரி ரோல்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பரா பண்ணாங்க. Twist and turns is there, very unexpected twist and turns. You will know when you watch the movie for sure. Definitely ellame like from art direction to everything, it is perfectly done. It's Dulquer sir, you can't say anything. I have nothing. He's the son of Mammootty sir, so I'm definitely sure he'll go wonders and go places. சூப்பரா இருந்துச்சு பிரதர். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கு. டிக்யூ மோஸ்ட்லி வந்து பீரியாடிக் மூவிஸ் தான் அவர் எடுப்பாரு. ஸோ நான் இன்னைக்கு அவரை பார்க்கணுமே தான் வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. பட் படம் சூப்பராக இருந்துச்சு, ஃபில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லேக் ஆகாமல் படம் நல்லாவே போச்சு. ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு மூவிஸ். அந்த அளவுக்கு ஒன்றும் ட்ராபேக் இல்லை பெருசாக. டிக்யூ நடிச்சிருக்குது டிக்யூங்க, இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும். நல்லா தாங்க இருக்கு படம். ஒன்று வருது. எவ்ரி காஸ்டிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பிரில்லியண்டாக காஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து நார்மல் பீரியாடிக் ஸ்டோரி. ஒரு பழைய ஆக்டரை ரெஃபர் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஸ்டோரி தான். பட் ஒன்று ரெண்டு சீன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது அன்னைக்கு அந்த பீரியட்ல நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. பட் யாரும் மென்ஷன் பண்ணல. பட் அதுவே சூப்பரா இருக்கு. வியாபார ரீதியா நல்ல கலெக்ஷன்ஸ் வரும் பிரதர். ஏன்னா வந்து டிக்யூ வந்து அவரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு டைப் மூவிஸ் எடுக்கிறதுல இருந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால ஈஸியா அவரால் இது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க முடியும். பிரதர், ஒரு கிளாசி மூவிஸ்ல வந்து இத்தனை வேரியேஷன்ஸ் காட்ட முடியும், இத்தனை டைப் ஆஃப் ஒரு ஸ்டைல காட்ட முடியும்னா, ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் டிக்யூ ஃபேன். ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் பார்க்குறேன். ஸோ இதுல ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ. யா, இட்ஸ் a beautiful film. ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப த்ரில்லிங்கா ஒரு ஒரு நல்ல பேக்டான ஒரு கதை இருக்கு இந்த ஃபிலிம்ல. கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி சொல்றது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே என்ன பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் எனக்கு இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஸ்க்ரீன்ல என்னே நான் பார்க்கறது. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையா இருந்தது. ஸோ அதை பார்த்து முடிஞ்சோடனே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் யா, மோர் தென் சாட்டிஸ்ஃபைட். He did an amazing job. ஒரு ஃப்ரேமும் செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீங்க லைட்ஸ்ல இருந்து, ஃப்ரேம்ல இருந்து, கிரேட்ல இருந்து, ஆர்டிஸ்ட் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாம் டெலிவர் பண்ண அந்த குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் குவாலிட்டில உங்களுக்கு தெரியும். ஸோ he did an amazing job. Yes, கண்டிப்பா ஃபேமிலி வந்து வாட்ச் பண்ணலாம்.